நான் இன்றைக்கி நெய் மீன் வாங்கியிருக்கோம் பாருங்கள், நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான மீன் குழம்புக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். இப்போ நான் புளி வந்து இந்த மாதிரி கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன். 100 கிராம் அளவுக்கு புளி எடுத்து அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். வெங்காயம் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் இது மாதிரி தோல் உரித்து வச்சுருக்கேன். 2 தக்காளி, 4 பச்சை மிளகாய், 4 வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மாங்காய் 4 துண்டு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான மசாலா பொருள் கல்லுப்பு, குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வந்து தனியாத்தூள் எடுத்துருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து செக்லாட்னா நல்லெண்ணெய், லைட்டாக விளக்கெண்ணெய், அவ்வளோதான். இப்போ அடுப்பில் கடாய் வச்சிட்டேன். அடுப்பை வச்சுக்குவோம். கடாய் நல்லா சூடாகட்டும். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம நல்லெண்ணெய் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம். அது கூடவே லைட்டாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் விளக்கெண்ணெய் சேர்த்துக்குவோம். இது இந்த கிளைமேட் மாறுது இல்லை, இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து மீன் குழம்பு சாப்பிட்டோம்னா வயிற்றுக்கு சேராது வயிறு, அதனால விளக்கெண்ணெய் ஊற்றி செஞ்சோம்னா எந்த ஒரு இதுவும் இருக்காது. அதுக்காண்டி லைட்டாக விளக்கு. நம்ம இன்னைக்கு மீன் குழம்பு வந்து கருவடை இருக்குது பார்த்தீங்களா, தாளிப்போடகம், அதை வச்சு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். நான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாளிப்போடகம் சேர்த்துக்கிறேன். வடகம் நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம தாளிப்போடகத்துலேயே வந்து வெந்தயம், சோம்பு, சீரகம், சின்ன வெங்காயம் எல்லாமே சேர்த்துருக்கனால தான் நம்ம வேறு எதுவுமே போட வேண்டியதில்லை, தாளிப்போடகம் மட்டும் போட்டால் போதும். இப்போ வடகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்குவோம். சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம். கூடவே ஒரு 2 பல்லு வெள்ளைப்பூடு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்குவோம். ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பு கொஞ்சோண்டு சேர்த்துக்குவோம். அப்போ தான் வந்து தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கும். இப்போ இந்த பக்கம் வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொருள்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்க புளி கரைசலில் கரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்குவோம். நல்லா கரைச்சிட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு பார்த்துக்கோங்க, குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இருக்கான்னு. உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. நான் எடுத்து உப்பு வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை எடுத்து சேர்த்துக்குவோம். அதோட எல்லாத்தையுமே நல்லா ஒரு கிளறி விட்டுருவோம். ஒரு 10 நிமிஷம் தட்டை போட்டு மூடி வச்சுக்குவோம். நல்லா குழம்பு கொதித்து பச்சை வாசம்லாம் போகட்டும். தட்டை போட்டு மூடி வச்சுக்குவோம் 10 நிமிஷம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சாங்க பாருங்கள். ஓரளவு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்க மாங்காவை ஒன்றுனா சேர்த்துக்குவோம். மாங்காய் லைட்டாக நல்லா ஒரு கொதி வரட்டும். ஒரு நிமிஷம் தட்டை போட்டு மூடிப்போம். இப்போ மாங்காய் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா கொதி வருது. மாங்காயும் நல்லா 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு அமுக்கி பார்த்தா. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் எடுத்து போட்டுக்குவோம். இப்போ அப்படியே ஒரு ஸ்லாத்திக்குவோம். கரண்டி வந்து புளி கரண்டி போடக்கூடாது, நல்லா பட்டை கரண்டியாக வச்சுக்கோங்க தான் மீன் வந்து உடையாமல் இருக்கும். ரொம்ப கிண்டி விட்டுறக்கூடாது. நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா 2 ஸ்லாட் வச்சுக்கணும்.
இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம மீன் போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்ப்போம். பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்து ஓரத்தில் பாருங்கள் ஃபுல்லாக நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சுவையான மீன் குழம்பு ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும். தாளிப்போட போட்டு செஞ்சோம்னு சொன்னால் உண்மையாகவே மீன் குழம்பு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் குழம்புல நல்லா மீன்லாம் நல்லா ஊறி உள்ளெல்லாம் சாந்துருக்கு பாருங்கள். நம்மளுடைய சுவையான மீன் குழம்பு.